Hi everyone, in today's class let us discuss about gout, right? So gout பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் சைனோவியல் ஜாயின்ஸ் பற்றி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கங்க. ஸோ கவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவுட் அப்படிங்கிறது யூரிக் ஆசிட் வந்து நம்ம சீரமில் வந்து அப்நார்மலாக டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம வந்து கவுட் சொல்கிறோம். ஸோ இதோடைய மெயின் சிம்டம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஸோ லெட் அஸ் கண்டினியூ வித் டெஃபினிஷன். Gout is a disorder of purine metabolism. ஸோ நம்ம பாடியில் எப்போல்லாம் வந்து பியூரின் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கலையோ ஸோ அந்த டைமில் கவுட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ கவுட் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் சீரமில் யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதான் ஹைப்பர்யூரிசீமியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. அதே மாதிரி ரெக்கரண்ட் அட்டாக்ஸ் ஆஃப் அக்யூட் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், ரைட்? ஸோ ஒரு அக்யூட் ஆர்த்ரைட்டிஸ் வரும், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்ஸு. அதில் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆஃப் மோனோசோடியம் மோனோஹைட்ரேட், ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகும்னு சொல்கிறாங்க. விச் மே பி டெமான்ஸ்ட்ரேட்டபிள் பை இந்த லூக்கோசைட்ஸ் ப்ரெசன்ட் இந்த சைனோல் ஃப்ளூயிட். ஸோ மேக்ஸிமம் வந்து அது சைனோல் ஃப்ளூயிடில் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும், ரைட்? அப்படி அக்ரிகேட்டான அந்த டெபாசிட்ஸ் வந்து அதை வந்து நம்ம டோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஜாயின்ட்ஸ்லேயும் சரி, அது ஜாயின்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஜாயின்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னால் நம்ம அந்த கால் நீ ஜாயின்ட்ஸ் அந்த மாதிரி ஜாயின்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ரீனல் டிசீஸ் இன்வால்விங் த இன்டர்ஸ்டிஷியல் டிஷ்யூ அண்டு பிளட் வெசல்ஸ். ஸோ கவுட் வந்துச்சு அப்படின்னா ரீனல் டிசீஸ் கண்டிப்பாக வரும், ஏன்னா யூரிக் ஆசிட் வந்து சரியாக வந்து வெளியேறாதனால, ரைட்? ஸோ யூரிக் ஆசிட் நெஃப்ரோலித்தியாசிஸ். ஸோ யூரிக் ஆசிட் நெஃப்ரோலித்தியாசிஸ்னால் ஒன்றும் கிடையாது, கிட்னி ஸ்டோனை தான் நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் அண்ட் பேத்தோஜெனிசிஸ். இந்த கவுட்டை பொறுத்த வரைக்கும் டைப்ஸும் சரி, பேத்தோஜெனிசிஸும் சரி. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு பேத்தோஜெனிசிஸ் இருக்குது. அதனால் டைப்ஸையும் பேத்தோஜெனிசிஸும் சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துடலாம், ரைட்? ஸோ முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் என்ன? ஹைப்பர் யூரிசீமியா. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த கவுட்டுடைய மேஜர் ஃபேக்டரு. எ சீரம் யூரிக் ஆசிட் லெவல் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 mg/dL which represents the upper limit of solubility of monosodium urate in the at 37 degrees Celsius at blood pH, ரைட்? ஸோ பிளட்டோட பிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 mg அளவுக்கு வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து இருக்கும், ரைட்? ஸோ அது வந்து இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் கவுட் அப்படிங்கிற சொல்கிறோம். தஸ் பேத்தோஜென்ஸ் ஆஃப் கவுட் இஸ் த பேத்தோஜென்ஸ் ஆஃப் ஹைப்பர்யூரிசீமியா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹைப்பர் யூரிசீமியா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கவுட் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம நீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் திங், ஹைப்பர் யூரிசீமியா ரெண்டு வகையாக வரும். ஒன்று வந்து மெட்டபாலிக் ஆரிஜின், இன்னொன்று வந்து ரீனல் ஆரிஜின். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டைப் இருக்குது. ஈச் ஆஃப் விச் மே பி ப்ரைமரி ஆர் செகண்டரி. ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரின்னு இருக்குது. ஸோ ப்ரைமரி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ப்ரைமரி வந்துட்டு எந்த எக்ஸாக்ட் காஸ் வந்து நமக்கு தெரியாது. செகண்டரி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்கன்லேயோ பர்டிகுலர் டிஸார்டர்ஸ் வந்து வரும், அதனால் அசோசியேட் ஆகி வருது. ஒரு செகண்டரினா ஏதாவது அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஏதாவது டிஸார்டர் வந்திருக்கும், அதனால் கவுட் வந்து டெவலப் ஆகும், ரைட்? ஸோ அதுதான் செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹைப்பர் யூரிசீமியா ஆஃப் மெட்டபாலிக் ஆரிஜின். ஸோ 10% ஆஃப் த கவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப், ரைட்? There is either an accelerated rate of purine biosynthesis by de novo or increased in turnover of nucleic acids, ரைட்? ஸோ நம்ம பாடியில் பியூரினோட பயோசிந்தசிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்கும். த காஸ் ஆஃப் ப்ரைமரி மெட்டபாலிக் கவுட் இன்க்ளூட் நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் என்சைம் டிஃபெக்ட்ஸ் இன் பியூரின் மெட்டபாலிசம். ஸோ இந்த பியூரின் மெட்டபாலிசம் ஆகிறப்போ அதுக்கு தேவையான ஒரு சில என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைப் கண்டிப்பாக வந்துடும், ரைட்? அண்ட் ஆல்சோ இன்போர்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ பை பர்த் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் ஒரு சில நியோனேட்ஸ் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஸோ அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வர சான்ஸ் இருக்குது. த செகண்டரி மெட்டபாலிக் கவுட் இஸ் டியூ டு தேர் இன்க்ரீஸ்டு பியூரின் பயோசிந்தசிஸ் ஆர் டெஃபிஷியன்சி ஆஃப் குளுக்கோஸ் 6-phosphate. ஸோ குளுக்கோஸ் 6-phosphateனால ஏன் இந்த ஹைப்பர் யூரிசீமியா வருது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி இன்றைக்கி டாஸ்க் ஒன்றா எழுதிருங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு ஹைப்பர் யூரிசீமியா ஆஃப் ரீனல் ஆரிஜின். ஸோ இது வந்து 90% ஆஃப் கேஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க டியூ டு ரெடியூஸ்டு ரீனல் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் யூரிக் ஆசிட், ரைட்? ஸோ யூரிக் ஆசிடோட எக்ஸ்க்ரீஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஆல்டர்டு ரீனல் எக்ஸ்க்ரீஷன் குட் பி டியூ டு ரெடியூஸ்டு GFR ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ நம்ம கிளாமரில் அந்த GFR ஸ்டேஜ் நடக்கும் இல்லைங்களா, கிளாமர் ஃபில்ட்ரேஷன், அந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா
யூரிக் ஆசிடை வந்து சரியாக வந்து எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்துட்டு என்ஹான்ஸ்டு டியூப்லர் ரீஅப்சார்ப்ஷன் ஆர் டிக்ரீஸ் செக்ரேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபிசியாலஜி ஆஃப் யூரின் ஃபார்மேஷனை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஃபில்ட்ரேஷன் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுலையும் வந்து யூரிக் ஆசிட் வந்து சரியாக ஃபில்டர் ஆகாது. எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சரியாக ஃபில்டர் ஆகாதனால சரியாக எக்ஸ்க்ரீட் ஆகாது. அப்படின்னா கம்மியாக எக்ஸ்க்ரீட் ஆகும்னு அர்த்தம். ரெண்டாவது ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ எக்ஸ்ட்ரீமாக அதிகமாக வந்துட்டு யூரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் நம்ம பாடி வந்து ரீஅப்சார்ப்ஷன் அந்த டியூபிள்ஸ் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கும். அதனால் யூரிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. த காசஸ் ஆஃப் கவுட் ஆஃப் renal origin include டயூரிட்டிக் தெரப்பி, ரைட். ஸோ அந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டயூரிசிஸ்க்காக ஒரு தெரப்பி எடுத்துகிட்டு இருப்பாங்க, டயூரிட்டிக் ட்ரக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் வரக்கூடியது இல்லை சம்டைம்ஸ் ஒரு ட்ரக் இன்டியூஸ்டு ஒரு ஆஸ்பிரினோ இல்லை ஒரு பைரினசமேட் அந்த டைப் ஆஃப் ட்ரக்கு அதனால் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு அட்ரினல் ஹார்மோனோட இன்சஃபிஷியன்ஸ்னால் வர சான்ஸ் இருக்குது. ஸ்டார்வேஷன், ரைட், டயபெட்டிக் கீட்டோசிஸ் அந்த கண்டிஷன்ஸ்லேயும் வர சான்ஸ் இருக்குது, ரைட். முக்கியமாக வந்து பேராதைராய்டு அந்த தைராய்டு ஹார்மோனுடைய இம்பேலன்ஸ்னாலே மெயினாக வந்து வரும்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ ரீனல் டிசீஸ் டெஸ்பரேட்லி காசஸ் secondary hyperuricemia in polycystic kidney disease and lead to urate nephropathy, right. So renal maximum இந்த kidney disorders எல்லாமே வந்துச்சு அப்படின்னா hyperuricemia வரும். hyperuricemia அந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக யூரேட் நெஃப்ரோபதி வர சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கவுட் வந்துருச்சு சார். இப்போ அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டில் என்னென்ன மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸில் என்னென்ன நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் அக்யூட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், ரைட். ஸோ கவுட்னால் வரக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன், ரைட். ஸோ செகண்ட் ஒன் க்ரானிக் டஃபிஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ். தேர்ட் ஒன் டோஃபி இன் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்டு renal lesions. ஸோ டோஃபிங்கிறது யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரானிக் கண்டிஷனும் க்ரானிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டோஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸு சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பர்டிகுலர் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலராக வந்து மாற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா லீஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாமே இதோடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் திங் அக்யூட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை அக்யூட் சைனோவிட்டிஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், அக்யூட் சைனோவிட்டிஸ். ஐட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன், சைனோவியல்னால் ஸோ எந்த இடத்துலலாம் அந்த சைனோவியல் செக்ரீஷன்ஸ் இருக்கோ அந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளமேஷன் ஆயிருங்கிறதா கண்டிஷன், ரைட். ஸோ இது எதனால் வருது, விச் இஸ் ட்ரிகர்ட் பை த precipitation ஆஃப் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ் ஆஃப் மோனோசோடியம் யூரேட் ஃப்ரம் சீரம் ஆர் சைனோவியல் ஃப்ளூயிட். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம சீரம்லேருந்து தேவையான அளவு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த சைனோவியல் ஜாயிண்ட்டில் போய் டெபாசிட் ஆகுறப்போ இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வந்து ட்ரிக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் ஜாயிண்ட் எஃப்யூஷன் கண்டெய்னிங் நியூமரஸ் பாலிமார்ஸ் மேக்ரோஃபேஜஸ் அண்ட் மைக்ரோ கிறிஸ்டல்ஸ் ஆஃப் யூரேட்ஸ், ரைட். ஸோ ஜாயிண்ட் எஃப்யூஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட் எஃப்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாலிமார்ஃப் அந்த மேக்ரோஃபேஜஸ்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகிடும். இந்த மெக்கானிசம் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அப்பியர்ஸ் டு இன்க்ளூட். ஸோ அக்யூட் இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அந்த சைனோவியல் கிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரிக் ஆசிட் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். வந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மேக்ரோஃபேஜஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேகோசைட்டோசிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம பாடியில் அந்த kallikrein சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸில் படிச்சிருக்கோம். அந்த சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆக்டிவேட் ஆகிறப்போ காம்ப்ளிமெண்ட் சிஸ்டமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி யூரியேட் மீடியேட்டட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் லைசோசோம் வித் இந்த லியூக்கோசைட்ஸ். அந்த லைசோசோம் அந்த பிரேக் டவுனுக்காக அந்த லைசோசோம்ஸும் சேர்ந்து வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், லைசோசோம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது லைசோசோம் மட்டும் கிடையாது, அது ரிலேட்டடான ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின்ஸில் வந்து எஃப்யூஷனாக அதாவது படிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட். ஸோ இனிஷியலி தெர் இஸ் அ மோனோ ஆர்டிகுலர் இன்வால்மெண்ட் கம்பைன்ட் வித் இன்டென்ஸ் பெயின். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மோனோ ஆர்டிகுலர் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் நடக்கும். பட் லேட்டர் இட் பிகம்ஸ் பாலிஆர்டிகுலர் அலாங் வித் கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ் லைக் ஃபீவர். ஸோ ஃபஸ்ட்டு பெயின், அப்புறம் வந்து ஃபாலோட் பை ஃபீவர். ஸோ இதான் வந்து சிம்டம்ஸோட ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் அக்யூட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் இஸ் ப்ரிடாமினன்ட்லி டிசீஸ் ஆஃப் லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்லாம் நம்ம பாடியில் வரும். அஃபெக்டிங் மோஸ்ட் காமன்லி கிரேட் 2. நம்ம பாடியில் கிரேட் 2 வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதர் ஜாயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ankles, heels, knees, wrist, fingers, elbows. இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அது செகண்டரியாக வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ க்ரானிக் டஃபிஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ நாடுலர் மாசஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்.
ஸோ டாஃபிங்கிறது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாடுல் ஷேப்பில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை டாஃபி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து டெபாசிட் ஆச்சுன்னா இது chronic tophaceous arthritis வரும். recurrent attacks of gouty arthritis lead to progressive evolution of chronic arthritis. ஸோ அடிக்கடி gouty arthritis acute கண்டிஷன் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ரொலாங்டு டியூரேஷனில் ஒரு க்ரானிக்காக மாற சான்சஸ் இருக்குது. இந்த டெபாசிட்ஸ் ஆஃப் யூரேட் கிறிஸ்டல்ஸ் என்கரேஜ் த ஆர்டிகுலர் cartilage, ரைட். ஸோ அந்த ஆர்டிகுலர் cartilageல வந்து யூரேட் கிறிஸ்டல்ஸ் வந்து அதிகமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். தெர் இஸ் synovial proliferation, Pannus formation and progressive destruction of articular cartilage and subchondral bone. ஸோ இந்த பாயிண்ட்டுக்குரிய மீனிங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஜஸ்ட் நோட் இட் டவுன். Deposits of urates in the form of Tophi may be found in the periarticular tissues, ரைட். ஸோ Tophi in soft tissues. ஸோ இந்த tophus அப்படிங்கிறது ஒரு போரஸ் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கு. இந்த இது வந்து யூரிக் ஆசிட் அந்த யூரேட்ஸோட மாஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் அளவு இருக்கும் டு ஃபியூ சென்டிமீட்டர்ஸ், ரைட். அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த மாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து படிய ஆரம்பிச்சிடும். Tophi may be located in the periarticular tissues as well as subcutaneously such as hands and feet. Tophi are surrounded by inflammatory reactions. ஸோ எந்த இடத்துலையும் டோஃபி இருக்கோ அந்த இடத்துலலாம் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அந்த இடத்துல சுற்றி மேக்ரோஃபேஜஸ், லிம்போசைட்ஸ், மற்ற ஃபிப்ரோபிளாஸ்ட், ஃபாரின் பாடி ஜெயின் செல்ஸ் அது எல்லாமே வந்து அது சரௌண்டிங்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீனல் லீஷன்ஸ், ரைட். ஸோ ப்ரொலாங்டாக வந்து நமக்கு கவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னா கிட்னியில் வந்து லீஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அக்யூட் யூரேட் நெஃப்ரோபதி, க்ரானிக் யூரேட் நெஃப்ரோபதி அண்டு யூரிக் ஆசிட் நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அக்யூட் யூரேட் நெஃப்ரோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடியூபுலர் டெபாசிஷன் ஆஃப் மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் ரிசல்ட்டிங் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் யூரோபதி. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம ரீனல் டியூபுல்ஸில் அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிட்டே வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து நம்ம சரியாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்ம வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் யூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்ரோனிக் யூரேட் நெஃப்ரோபதி ரெஃபர்ஸ் டு த டெபாசிஷன் ஆஃப் யூரேட் கிறிஸ்டல்ஸ் இந்த ரீனல் இன்டர்சிஷியல் டிஷ்யூஸ். ஸோ நம்ம கிட்னியில் இருக்கக்கூடிய இன்டர்சிஷியல் டிஷ்யூஸில் வந்து இந்த யூரேட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். யூரிக் ஆசிட் நெஃப்ரோலித்தியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த யூரேட் வந்து கிறிஸ்டல்ஸாக மாறி அது கிட்னி ஸ்டோனாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அது வந்து இட் லீட்ஸ் டு ஹைப்பர் யூரிக் ஆசிட்யூரியா, ரைட். நெக்ஸ்ட்டு சூடோ கவுட். ஸோ சூடோ கவுட் அப்படிங்கிறது சூடோ அப்படின்னா என்னப்பா, சூடோ அப்படின்னா ஃபால்ஸ் இல்லைங்களா, பைரோபாஸ்பேட் ஆர்த்ரோபதி. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இது பார்த்துருந்தோம், கவுட்னா என்ன, யூரிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்துனோம். இந்த இடத்துல என்ன டெபாசிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைரோபாஸ்பேட் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வந்து டெபாசிட் ஆகிட்டே வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் பைரோபாஸ்பேட் இன் த ஜாயிண்ட் ஸ்பேஸ், ரைட். ஸோ இது வந்து மிடில் ஏஜ் குரூப்பில் வந்து வரும் and elderly individuals, right. So pain is usually severe and involvement of big toe is rare. So maximum நம்ம அதில் வந்து பிக் டோ தான் வந்து மெயினாக ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய ஆர்கன் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா மேக்ஸிமம் பிக் டோ வந்து அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, ரைட்டா. ஸோ பேத்தோஜெனசிஸ் அன்கிளியர் பட் செவரல் ஃபேக்டர்ஸ் ஹேவ் பீன் ப்ரிடிக்டட். ஸோ மேக்ஸிமம் இதோடைய பேத்தோஜெனசிஸ் வந்து நமக்கு இன்னும் கிளியராக கிடைக்கல. பட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டபாலிக் டிசீஸ் லைக் ஹைப்பர் பேராதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ஸோ இதனால் வர சான்ஸ் இருக்குது. ஒரு வில்சன் டிசீஸ்னாலேயோ குரோமட்டோசிஸ்னாலேயோ வரலாம். நெக்ஸ்ட்டு ஹெரிடிட்டி, ஃபெமிலியல் ரெக்கரன்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னாலையும் வர சான்சஸ் இருக்குது, ரைட். ஸோ இதுதான் ஹெல்தி ஜாயிண்ட்டுக்கும் சூடோ ஜாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஜஸ்ட் நோட் இட் ஆன். So that's all about today's class. In case of any doubt, you can ask in the comment box. Thank you.